தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு சகல புகழும் ஆட்சியும் உரித்தாகுக. கூடி வந்திருக்கிறவங்களை நமது ஆண்டவரும் இரட்சகரும் வருகிறவருமாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் ஒரு துதிப்பாடலோடு ஆண்டவருடைய திருமுகம் பிரவேசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவர்கள் எவ்வளவேனும் இருளில்லை. இது அவரிடத்தில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். வாருங்கள், நம் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தொழுகையை ஒப்புக் கொடுக்கலாம். அண்ட சராசரங்களை வார்த்தையினாலே உருவாக்கி பூமியின் மண்ணினாலே எங்களை உருவாக்கி உம்மை தொழுது சேவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. தடைகளை உடைத்து போடுகிற எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திலே தங்கியிருந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவர் உற்று பார்க்கிற ஆராதனையாய் காணப்படுவதாக. தேவதூதர்களும் வந்து எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. தொழுகைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. கர்த்தாவே, வருத்தங்களோடு வேதனைகளோடு கண்ணீரோடு சமாதானம் இழந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தின் நிறைவை கொடுத்து அனுப்புவீராக. உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. நீரே தங்கியிருந்த எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறை மைந்தன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைநாம மகிமைக்காக நம்முடைய ஞான பாடல்களிலே 15வது பாடலை பாடலாம். நாம் எழுந்து நின்று ஞான பாடல்கள் 15. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். ஞான பாடல் 15.
நாம் இந்த வண்ணமாக முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 21. சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கோபத்தின் காலத்திலே அவளை அக்னி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நம்முடைய முழங்காற்படியிட்டு நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற நேரம். கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது எந்த பாவியானாலும் அவருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தன்னுடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே குறைகளை அறிக்கையிடும் போது ஆண்டவர் அவைகளை மன்னித்து அவருடைய கரத்திலே எடுத்து சமாதானத்தை கொடுத்து வாழ்விலே சுகத்தையும் சரீரத்திலே சுகம்பலன் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கடந்து வந்த ஒரு பாரம் இந்த உலகத்திலே போய்விட்டு வந்திருக்கிறோம். எத்தனை காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். இளைய குமாரனை போல ஆண்டவரை விட்டு தூரமாய் போன நாட்கள் எத்தனை. அவைகளை நினைத்த ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் வருந்தும்படியான நேரம் இது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது, ஆனாலும் நான் அறியாத தீமையை செய்கிறேன், அதனால் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும், நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியாதபடி என்னிலே தடையாய் கிடக்கிற எல்லா பாவத்தின் கிரியைகளையும் என்னை விட்டு நீக்கும் அப்பா. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எனக்குள்ளே தங்கும்படியாக நீர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஆண்டவர் நமக்குள்ளே வரும்படியாக கேட்கலாமா? எந்த பாவியும் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது அவனை மன்னிக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே நிறைவாய் வந்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறங்க, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறீர்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். குறைகளை அறிக்கையிடும் போது இருதயங்கள் லகுவாகும். குற்றங்களையும் மீறுதலையும் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லும் போது அவைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஆண்டவர் உருவாக்கி தருகிறார். இந்த நாளிலும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் தங்கும்படியாக எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, பாவக்கிரியை போக்கும் இயேசு நாயகா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய இருதயங்களை ஒப்புக் கொடுத்து நீரங்களிலே தங்க
முடியவில்லையப்பா. நீர் விரும்புகிற வாழ்க்கைகளிலே வாழ முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உம்மை தவிர அநேக காரியங்கள் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதப்பா. நீர் வரும்போது எங்களுக்கு சமாதானம் உண்டு, நீர் வரும்போது எங்களுக்கு விடுதலை உண்டு. அதை இன்றைக்கு எங்களுக்கு தந்து அனுப்பும் என்று கேட்போமா? எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதலை நினைப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே மனமாற்றத்திற்காக, மனஸ்தாபத்துக்காக கெஞ்சுகிற ஒருவரையும் ஆண்டவர் விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த நாளிலும் மௌனமாய் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னிங்க, குழந்தை உள்ளமாக்குங்க என்று நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை சமர்ப்பிக்கலாமா? உண்மையான மனஸ்தாபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், சர்வ வல்லமை மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றவையும் தந்தருளுவாராக. ஆமென். பொதுவாக நாம் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை அறிக்கையிட்ட நாம் அவருக்கு நேராக நன்றியுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் செலுத்தும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ளங்கள் நன்றியினால் நிரம்ப வேண்டும், இல்லங்கள் மகிழ்ச்சியினால் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால், இல்லங்கள் ஆண்டவர் தருகிற நன்மையை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவர் செய்கிற நன்மைகளை இந்த நேரத்தில் நினைத்து, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா, நாங்கள் உமக்கு என்னத்தை செலுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஜீவன், சுகம்பலன், ஆரோக்கியம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்ப உறவுகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலை வாய்ப்புகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுதேஷ மிஷனரி சங்கம், பேராயும் இவைகள் மேல் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால், கரிசனையினால் இவைகளை செய்து வருகிறார். எத்தனை உயர்ந்த நேரங்களிலே இந்த நாட்களை அனுபவிக்க முடியாதபடி பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கும் போது, கர்த்தர் தந்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே தங்கும்.
எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீரப்பா. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் உமக்கு துதி செலுத்துகிறோம். எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எமக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நம்முடைய ஆண்டவர் தாழ்மையிலே நம்மை நினைத்து பார்த்தால் அவருக்கு நாம் நன்றி செலுத்தத்தான் வேண்டும். நம்முடைய உயர்விலே ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, நம்முடைய தாழ்விலும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்தார். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரையே தொழுது கொள்ளுவேன். சர்வவல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்திராயும் அது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிச் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபை நித்தனைகளுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாயிருக்கவும் எங்களை மது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த எல்லா உபகாரங்களையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக.